பொதுவாவே யோகா இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம்னா, சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பா தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு அட்லீஸ்ட் இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷம் கேப்பாவது இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது நடுவுல நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, அது அந்த வயிறுல இருக்கக்கூடிய அந்த அமில நீர், அதாவது இந்த என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ், ஜூஸ், அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த அமிலத்த இந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து இன்னும் வந்து அதோடைய செக்ரீஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலா இது டைல்யூட் பண்ணிட்டுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஜீரணமே இருக்காது. அப்போ அதே வந்து நம்ம வயிறுல தங்கும் போது இது மலச்சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு கூட இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. அது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ல இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கு. இந்த பிளாஸ்டிக்கோட நீரே வந்து நம்ம வெயில் படும் போது அந்த நீரோடைய தன்மையே மாறுதுன்னு சொல்றோம். இதுல இன்னும் இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் வரும்போது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல இந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது எல்லாமே ரியாக்ட் ஆகி இது ஈவன் புற்றுநோய் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களே அதிகமா வராங்க இந்த மாதிரி புற்றுநோய்க்காக. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனை நம்ம ஆரோக்கியத்தை குறைக்காம ஒரு ஹெல்தியான ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த ஹேபிட் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்மளே கட் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ என்னதான் மேடம் குடிக்கிறது, ஏதாவது குடிக்கணும்னு தோணுது, நான் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஸோ ஹெல்தியான நேச்சுரல் ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிக்கிறது மோருங்க. மோர் வந்து பெஸ்ட் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக். இது கட்டோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணும், அதே நேரத்துல ஜீரணத்தையும் அதிகரிக்கும், உடல் உஷ்ணத்தையும் சரிப்படுத்தும், மலச்சிக்கல் ஏற்படாது. இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் கழிச்சு நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா நல்ல மோர் அடிச்சு அதுல கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு சுவைக்கேத்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இல்லைங்க எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும்னு தோணல, ஆனா எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி அஜீரண தொந்தரவு எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, அப்போ நான் இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா அதிகமா நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய சாறை நம்ம குடிக்கும் போது அது நமக்கு ஒரு சூத்னிங் எஃபெக்டா நம்மளுடைய ஜீரண மண்டலத்துல கொடுத்து அது இந்த மாதிரி அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஹீல் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறது, லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுறது, கிர்னி பழ ஜூஸ் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்கும் கொடுக்கும், அதே நேரத்துல நமக்கு இந்த மாதிரி அசிடிட்டி தொந்தரவு இருந்துச்சுன்னா ஹீல் ஆகும். ஈவன் வெஜிடபிள்ஸ்ல கூட கேரட்டும் தேங்காய் பாலும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு வயிறுல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த அசிடிட்டியை சரி செஞ்சு நமக்கு அந்த கிரேவிங் குடிக்கணும், அது நமக்கு கேஸா இருக்கு, வயிறு இப்படி ஹெவியாலாம் இருக்கு அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு அதிகமா உணவு எடுத்துக்கிறதையும் கரெக்ட் பண்ணுது, உங்களுக்கு அந்த ஒரு திருப்தியையும் கொடுக்குது, இந்த தொந்தரவுகளும் வராம தடுக்குது.